அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஸ்பெஷல் டெட் தேர்வு முடிவை வெளியிடுறதுக்கு தடையாக இருந்த அந்த கேஸ் இன்னைக்கு ஹைகோர்ட்டில் விவாதத்துக்கு வந்துச்சுங்க. ஸோ அந்த கேஸ் சம்மந்தமாக சில தகவல்கள் இருக்குது. அது முக்கியமான தகவல், மதிப்பெண் குறைப்பு இல்லை, தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவு என்பது மதிப்பெண் குறைப்பதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் இப்போது அந்த ஆர்டர்ஸே வந்திருக்கு. அந்த ஆர்டர்ஸ் சம்மந்தமாக தமிழ்நாடு அரசு என்ன கேட்டுக்கிட்டாங்க ஹைகோர்ட்டில் அப்படிங்கிற விஷயத்த தமிழ்படுத்தி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதை அப்படியே நான் படிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஆசிரியர் தகுதி தேர்வு. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு வருடத்திற்கு 1 மதிப்பெண், பணிக்கால சிறப்பு மதிப்பெண், பொது பிரிவினர் மதிப்பெண். ஸோ என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா, பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு வருடத்திற்கு 1 மதிப்பெண் கொடுக்கணும், பணிக்கால சிறப்பு மதிப்பெண் கொடுக்கணும், அண்ட் பொது பிரிவினருக்கு மதிப்பெண்ணை குறைக்கணும் அப்படின்றது தான் கேள்வி. அதுதான் அந்த வினாவை தான் வச்சுருந்தாங்க அந்த தீர்ப்புக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா, அதில் அந்த கேஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், WP 260/16/2026. தொடர்ந்து அப்படியே இருக்காது, நீங்கள் பாருங்கள். ஸோ இத்தனை மொத்தம் அது 4 கேஸ். இந்த 4 கேஸ் சேர்ந்து தான் இன்றைக்கி வாதாடப்பட்டிருக்கு. ஸோ அரசு வழங்க முடியாது என எதிர்மனு தாக்கல். அரசு என்ன வழங்க முடியாதுன்னு எதிர்மனு தாக்கல் பண்ணியிருக்கு அப்படின்னா, மதிப்பெண் குறைப்பு வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த பகுதியை பாருங்கள். தகுதி மதிப்பெண்களை தீர்மானிப்பது அரசின் கொள்கை சார்ந்த மற்றும் வல்லுநர் குழு சார்ந்த விஷயமாகும். தேர்வு முடிந்த பிறகு தகுதி மதிப்பெண்களை குறைப்பது தேர்வின் நம்பகத்தன்மையையும் கல்வி தரத்தையும் பாதிக்கும். உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் டெட் தேர்வை கட்டாய தகுதியாகவே உறுதி செய்துள்ளது. அடுத்து பாருங்க, அதாவது என்ன சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டு டெட் தேர்வை கட்டாயமான தகுதி தேர்வா சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் மதிப்பெண்ணை குறைச்சோன்னா அது கல்வி தகுதியையும் குழந்தைகளோட கல்வி வளர்ச்சியையும் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு தேர்ச்சி பெற கால அவகாசம் மட்டுமே நீடிக்கப்பட்டுள்ளதை தவிர தகுதி மதிப்பெண்களில் எந்த இலகும் வழங்கப்படவில்லை. அதாவது கால அவகாசத்தை மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதம் மே மாதம் கடைசியில் கொடுத்த தீர்ப்பில் 1 வருஷத்தை எக்ஸ்டென்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்களே எந்த விதமான மதிப்பெண் தளர்வும் வழங்கன்னு சொல்லலை. ஏன்னா டெட் தேர்வை அடிப்படை கல்வி தகுதியாக இது பண்ணிட்டாங்க, குறைந்தபட்ச கல்வி தகுதியாகவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, கட்டாய கல்வி உரிமை சட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது நமக்கு ஃபேவரானதா இந்த விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான். இந்த இருக்கு பாருங்க, 2009 RTA ஆக்ட் பிரிவு 23 கீழ் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் ஒரு கட்டாய சட்டப்பூர்வ தகுதியாகும். இடஒதுக்கீடு பிரிவினருக்கு SC ST OBC மாற்றுத்திறனாளிகள் சலுகை வழங்குவது மாநில அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. ஆனால் இதுதான் முக்கியமானது, என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசு SC ST OBC இவங்களுக்குலாம் மதிப்பெண் குறைப்பு கொடுக்குறாங்கன்னா அது கல்வி மத்திய பட்டியலில் இருக்கு, மாநில பட்டியலில் இருக்குன்னு சொல்லி அவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் பொது பிரிவினருக்கு தகுதி மதிப்பெண்ணை குறைக்க NCT விதிகளில் இடமில்லை. ஸோ 8/7/2000 அதனால என்ன சொல்லிட்டாங்க, எங்களால் பொது பிரிவினருக்கு மதிப்பெண்ணை குறைக்க முடியாது, அவங்களுக்கு 90 மதிப்பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட 8/7/2026 அன்று அளிக்கப்பட்ட இடைக்கால தடை. எதுக்கு இடைக்கால தடை? ஸ்பெஷல் டெட் தேர்வோட முடிவுகளை வெளியிடுறதற்கு இடைக்கால தடை கொடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த தடையை நீக்கி இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லிட்டாங்க. ஸோ ஆசிரியர்கள், தமிழ்நாடை சேர்ந்த ஆசிரியர்கள் எதிர்பார்த்தது இதில் ஏதாவது மதிப்பெண் குறைப்பு இருக்கும், சிறப்பு மதிப்பெண் தருவாங்க அப்படிங்கிற மாதிரி பல மாதிரி திங்க் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவா எந்த மதிப்பெண்ணையும் குறைப்பதில்லை, அதுதான் எங்களோட கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. ஸோ அதனால இந்த வழக்கையே தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு கிடைச்சிருக்க தகவல். இந்த வழக்கோட ஆர்டரை நான் அட்டாச் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். ஸோ பார்ப்போம், வேறு ஏதாவது தகவல் இருந்தால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.